ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பூவு, சோம்பு கொஞ்சம் எல்லாமே நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் அவ்வளோதான் இருக்காது, நல்லா ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிப்பு இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கட்டாயமாக இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிற வேண்டியதான். பாருங்கள், 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனீங்கன்னா தான் நல்லா பச்சை வாசனை போக இருக்கும். மேலே மேலே போட்டோம்னா அது அந்த வாசனை பச்சை வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி உங்களுக்கு வதங்கலைன்னா 2 உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ இந்த டயத்தில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா எல்லாம் வந்துட்டு போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ போன் சிக்கன் தான் நல்லாயிருக்கும் சூப்புக்கு, அதனால் இப்போ எலும்பு உள்ள அந்த சிக்கன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வந்துட்டு இதோடய நம்ம வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா பாருங்களேன், நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு. வதங்குறப்ப இப்போ நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிற வேண்டியதுதான் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்துட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கிற வேண்டியது தான். இப்போ ரொம்ப வந்துட்டு சூப்புனா கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கணும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு வேகிற அளவுக்கும் கொஞ்சம் இது அதிகமாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பும் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயும் வந்துட்டு இப்போ சிக்கனுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் வந்துட்டு தண்ணி சேர்ப்போம். இப்போ சூப்புங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி விட்டோம்னா அது வெந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பு நல்லா வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா அந்த சிக்கனில் எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் நல்லா இறங்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு செம்மையாக பார்க்குறதுக்கே நல்லா ஒரு அருமையாக இருக்குது. இதில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.